ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது செவ்வாயின் வீடுகளும் மருத்துவமும். இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் ஜாதகத்துக்கு பலன் கேட்கும்போது அதிகப்படியான பெற்றோர்கள் கேட்கப்படும் கேள்வி, என் குழந்தை டாக்டருக்கு படிப்பாரா? டாக்டர் தொழில் என்பது மிகவும் உன்னதமானது, உயிர் காக்கும் ஒரு தொழில். இந்த உயிரை கொடுப்பதற்கும் உயிரை எடுப்பதற்கும் வலுவுள்ள கிரகங்கள் ஒரே ஆள் தான், செவ்வாய். அதனால தான் அவருக்கு காலபுருஷனுடைய முதல் வீடான மேசத்தையும் 8ஆம் வீடான விருச்சிகத்தையும் சொந்த வீடாக கொடுத்து வச்சுருக்காங்க. கர்மாஸ்தானத்தில் அவர் உச்சமாகவும் வச்சுருப்பாங்க 10ஆம் வீட்டில். இயற்கையாகவே நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் செவ்வாய் திக்பலம் அடைவார் 10ஆம் வீட்டில். அதாவது தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய்க்கு ஒரு பவர் ஆட்டோமேட்டிக்காகவே கிடச்சிடும், ஒரு வலுவான யோகம் கிடைக்கும். மருத்துவ உலகத்திற்கு எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு வகையில் துணை புரியும் என்றாலும் கூட அதிகப்படியான வலிமையை தரக்கூடிய அமைப்புங்கிறது செவ்வாய்க்கு தான் உண்டு. செவ்வாயை மருத்துவ காரகன்னு சொல்லலாம். செவ்வாய் வலுவாக இருந்தால் ஒரு ஜாதகத்தில் டாக்டர் படிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கன்வே பண்ண முடியும் கேள்வி கேட்பவர்களுக்கு. அதே மாதிரி செவ்வாயின் வீடுகள்னு சொல்லக்கூடிய மேசமும் விருச்சிகமும் வலுவாக இருந்தாலும் ஒருவர் மருத்துவம் படிக்க முடியும். ஒரு வீடு எப்படி வலுவாகும்? அந்த வீட்டில் அமரும் கிரகங்களின் மூலமாக அந்த வீடு வலுவாகும். உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை நல்லா பராமரிக்கிற ஒரு வேலைக்காரர் அங்கே இருக்கார், அந்த வீட்டை நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒரு டெனட் அங்கே இருக்காருன்னா அந்த வீடு வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே வீடை பலகீனப்படுத்துகிற, டெய்லியும் 10 ஆணியை செவுத்தில் அடிச்சிட்டு இருக்கிற, டெய்லியும் செவுத்தில் குழி தோன்ற, ஒழுங்காக கூட்டாமல் சுத்தம் பண்ணாமல் வைக்கிற ஒரு அசுபரான மனிதர் அங்கே உட்காந்துருக்காங்கன்னா அந்த வீடு பலகீனம் அடைகிறதுன்னு அர்த்தம். 12 வீடுகளுக்கும் தனித்துவம் உண்டு. இந்த 12 வீடுகளும் விதவிதமாக செயல்படும் தன்மை கொண்டவை. ஒவ்வொன்றுக்கும் தத்துவார்த்தங்கள் இருக்கிறது, அதற்கான காரணிகள் இருக்கின்றன, அதற்கான பொருள் உள்ளே ஒளிந்து கிடக்கிறது. இப்போ விருச்சிகம்னா ஒரு உடலையும் உயிரையும் பிரிக்கிற இடமா அந்த இடம் வரும். நம்ம பிறப்புறுப்பு ஸ்தானங்களை குறிக்கிற இடம் விருச்சிகம். மேசத்தை பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்பு, மூளை, தலையை குறிக்கக்கூடிய இடம் மேஷம். ஒரு ஜாதகத்துக்கு ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதி போய் மேசத்தில் உட்கார்றாருன்னா தலையில் அடிபடும் அப்படின்னு பலன் சொல்லலாம். பட்டிருக்கும், அவருக்கு தலையில் தையல் போட்டிருக்கு சார், தழும்பு இருக்கும்ப. அப்போ இந்த 2 வீடுகள் செவ்வாயின் வீடுகளாகி மருத்துவத்துறையின் இன்றியமையாத வீடுகளாகவும் வருது. இந்த வீடுகளில் இயற்கை சுபர்கள் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், குரு, சந்திரன் இவங்க யாராவது அமர்ந்தார்கள்னாலும், ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இங்கே உட்கார்ந்தாலும், செவ்வாய் தனிப்பட்ட முறையில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வலுவோடு இருந்தார்னாலோ, திக்பலம் அடைஞ்சிருந்தாலோ ஒருவர் மருத்துவராக முடியும். மருத்துவத்திற்கான சாதனைகள் கிடைக்கப்பெறும். நிறைய மருத்துவர்களுடைய ஜாதகங்களை கலெக்ஷனில் வச்சுருக்காங்க. இதில் நிறைய ஜாதகங்கள் செவ்வாய் வலுவாகவே இருக்க மாட்டார், சாதாரணமாக இருப்பார். செவ்வாய் மருத்துவத்திற்கான எந்த அறிகுறியும் தராத நிலையில் இருப்பார். ஆனால் அவங்க டாக்டர் சார், டாக்டர் படிச்சிருக்கோமா. அப்போது தான் இந்த சூட்சுமம் பிடிபடுகிறது. செவ்வாயின் வீடான மேசத்தில் குரு உட்கார்ந்துருப்பார், சுக்கிரன் உட்கார்ந்துருப்பார். செவ்வாயின் இன்னொரு வீடான விருச்சிகத்தில் பார்த்திங்கன்னா புதன், சந்திரன் இருப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் மருத்துவராகிறாங்க. சுக்கிரனும் புதனும் எப்படி சார் நேர் 8ஆம் வீட்டில் இருப்பாங்கன்னு கேள்வி கேட்காதீங்க. இது 2 தனியாக, அது 2 தனியாக சொல்லுங்கள். செவ்வாய் அவருடைய வீட்டை புனிதப்படுத்தும் தன்மை கொண்டவர்களுக்கு கூட மருத்துவ உதவியை பெற்று விடுகிறார். அந்த படிப்பை கொடுத்துட்றாங்க, அது சார்ந்த துறைகளில் சக்ஸஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் எந்த லக்னத்தில் என்ன ராசியில் பிறந்திருந்தாலோ, ஒரு வளர்பிறை சந்திரன், தனித்த புதன் அல்லது சந்திரனோடு இணைந்த புதன், சுக்கிரனோடு இணைந்த புதன், குருவோடு இணைந்த புதன் மேசத்திலோ விருச்சிகத்திலோ அமர்ந்திருக்கும் பட்சத்தில் உங்களால் மருத்துவ சேவை தொடர்பான உயர்கல்வியை படிக்க முடியும். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, அங்கே உட்காந்துருக்கிற சுபர் தசை படிக்கிற வயசில் வந்ததுன்னா 100% வருவாங்கன்னு தைரியமாக சொல்ல முடியும். ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க. ஒரு மகர லக்ன ஜாதகம், இவருக்கு செவ்வாய் கும்பத்தில் தான் இருக்கார். மகர லக்ன ஜாதகம், செவ்வாய் 2ஆம் இடமான கும்பத்தில் தான் இருக்கார். இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரத்தில், மிதுன ராசியில். மிருகசீரிட நட்சத்திரம், மிதுன ராசி. மகர லக்ன ஜாதகம், செவ்வாய் கும்பத்தில் தான் இருக்கார். மிருகசீரிட நட்சத்திரம், மிதுன ராசி. செவ்வாய் மகா திசையில் இவர் பிறந்தவர். ராகு மகா திசை இவருக்கு படிக்கிற வயசில் போயிட்டுருக்கு. இவரோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மேசத்தில் ராகு, அவருடனே குருவும் சுக்கிரன்.
குருவும் சுக்கிரனும் அங்கேயே, ரிஷபத்தில் வந்து சூரியனும் புதனும், சந்திரன் மிதுனத்தில். இந்த ஜாதகர் ராகு திசையில் ஒரு மிகப்பெரிய மருத்துவராக படித்து முடித்தார். குரு திசையில் அது அப்படியே கண்டினியூட்டியாக. அப்போ குருவும் சுக்கிரனும் மேசத்தில் அமர்ந்த நிலையில் அந்த வீட்டை அதிக வலுப்படுத்தி, ராகுவை அதிக வலுப்படுத்தி, ராகு திசையிலே இவர் மருத்துவராகிறார். ஆனால் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ராகு திசையில் படிப்பு தடைபடும், இடைஞ்சலாகும், படிக்கிற வயசில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கல்வியில் கோளாறு வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே நடந்தது அதற்கு நேர் மாற்றான விஷயம். புரியுதுங்களா? கிரகங்கள் ரொம்ப சூட்சுமமாக பலன் தரக்கூடியவை. அந்த சூட்சுமமான பலன்களை இந்த மாதிரியும் எடுக்க முடியும். மேசம் வலுப்பற்ற நிலையில் ஒரு மகர லக்ன ஜாதகர், செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்தவர், 6ஆம் இடத்தில் சந்திரன் மிருகசீரிடத்தில் அமர்ந்த, செவ்வாய் மகாதிசை 3 வருஷம் பேலன்ஸ் இருந்தவர், ராகு மகாதிசை 18 வருடத்தில் மருத்துவம் படிக்கிறார். குரு மகாதிசையில் உயர் மருத்துவம் படிக்கிறார். இங்கே குருவும் சுக்கிரனும் அந்த செவ்வாயின் வீட்டை வலுப்படுத்தி ராகுவை அதிக சுபத்துவப்படுத்துவதன் மூலமாக, அதிக வலு ராகு 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கான். உயர்கல்வி ஸ்தான், உயர்கல்வி ஸ்தானாதிபதி என்னமோ 2ல் சுமாராக தான் உட்காந்துட்டு இருக்கார். ஆனால் இந்த ஜாதகர் மருத்துவம் படித்து வெற்றியாளராக திகழ்கிறார். இன்னொரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம். ஒரு கடகலக்ன ஜாதகம், இவங்களுக்கு லக்னத்திலேயே செவ்வாய் நீச்சம். கடகலக்ன ஜாதகம், லக்னத்திலேயே செவ்வாய் நீச்சம், 2ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி, 2ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி, சுக்கிரன் 4ஆம் இடத்தில் ஆட்சி, புதன் 3ஆம் இடத்தில் ஆட்சி. கடகலக்கணம், செவ்வாய் நீச்சம், 10 கூடைய செவ்வாய் நீச்சம், 2ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி, 3ஆம் இடத்தில் புதன் உச்சம், 4ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி, 5ஆம் இடத்தில் சந்திரன் விருச்சிகம், 5ஆம் இடத்தில் சந்திரன், அங்கேயே கூடவே குருவும் இருக்கார். இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்த இந்த ஜாதகம் பிறந்தது அனுச நட்சத்திரத்தில். அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி, கடகலக்கணம். லக்னாதிபதி பலகீனமாக இருக்கார் அப்படின்னு. ஆனால் சூரியனை விட்டு விலகி 4 வீடு வந்து விட்டவர் வளர்பிறை சந்திரன் நல்லா இருக்கார். சூரியன் நின்ற வீட்டிலிருந்து அவருக்கு ஒரு மறைமுக திக்பலம் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். இதில் இன்னொரு சூட்சம் என்னென்னா, செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை. இது மறைமுகமான ஆட்சி வலுவையும் கொடுக்கக்கூடியது. இவரும் ஒரு டாக்டர் தான். விருச்சிகத்தில் அமர்ந்த சந்திரனும் இவருக்கு மருத்துவ படிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். பரிவர்த்தனை மூலமாக வலுப்பெற்றது. அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம மேலோட்டமாக பார்க்குற நிறைய விதிகள் மறைமுகமாக வெற்றியாளர்களை உருவாக்குகின்றன. உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் மட்டுமே பலனை தரும் என்று எப்போதும் நம்பாதீர்கள். அதையும் தாண்டி நுணுக்கமான விஷயங்களில் நிறைய நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறும். அந்த வகையில் செவ்வாயினுடைய வீடுகளான மேசமும் விருச்சிகமும் இயற்கை சுவர்களால் சூழப்பட்டிருக்கும் நிலையில், அல்லது அங்கே அமர்ந்த கிரகங்களை இயற்கை சுவர்கள் வலுப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில், கல்வி கற்கும் வயதில் அந்த தசைகள் நடப்புக்கு வரும் பட்சத்தில் நீங்கள் மருத்துவம் அது சார்ந்த துறையில் சாதிக்க முடியும். இதுக்கு செவ்வாய் வலுவாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. செவ்வாய் வலுவே இல்லாத நிறைய டாக்டர்கள் ஜாதகம் என்னால் சொல்ல முடியும். அங்கே சம்மந்தமே இருக்காது. 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருக்க மாட்டார், 2ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருக்க மாட்டார், செவ்வாய் ஆட்சி உச்சம் அடைந்திருக்க மாட்டார். ஆனால் அவங்க மருத்துவராக இருப்பாங்க, மருத்துவத்தில் சாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே விருச்சிகமும் மேசமும் நல்ல வலுவோடு அமர்ந்துடும். இந்த வலுவே இவர்களுக்கு மருத்துவத்தை பெற்றுத்தரும். இதில் இன்னும் ஒரு சூட்சமம் என்னென்னா, மருத்துவத்தை அப்படியே செயல்படுத்தக்கூடிய இன்னொரு கிரகம் கேது. உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடத்தோடு கேது தொடர்பு கொண்டிருந்தாலோ, அல்லது விருச்சிகத்தில் கேது வலுவாக அமர்ந்திருந்தாலும் மருத்துவம் படிக்க முடியும். விருச்சிகத்தில் கேது உட்கார்ந்தார்னா உச்சம் அவர். ரிஷபத்தில் வந்து கேது நீச்சம், ராகு நீச்சம். விருச்சிகத்தில் ராகு கேது 2 பேருமே பவர்ஃபுல்லான ஒரு இதை பெறுவாங்க. ஒரு கும்பலக்ன ஜாதகம் 10ஆம் இடத்தில் கேது விருச்சிகத்தில், வீடு கொடுத்த செவ்வாய் கடகத்தில் நீச்சம்தான். ஆனால் குருவும் சுக்கிரனும் 4ஆம் இடத்தில் இருந்தபடி ஆட்சி பெற்ற சுக்கிரன் மற்றும் நிலைத்த வீட்டில் அமர்ந்த குரு இருவரும் கேதுவை பார்க்க அவங்க ராகுவோட இணைஞ்சிருக்காங்க. ஆனாலும் இந்த ஜாதகர் மருத்துவர், புகழ்பெற்ற கைராசியான மருத்துவரும் கூட. புரியுதுங்களா? கும்பலக்னம், விருச்சிகத்தில் கேது, மருத்துவத்தை படிக்க வைத்து மருத்துவத்தில் சாதிச்சு கொண்டிருக்கிறார். அப்போ பாவக்கோள்கள் மருத்துவத்தை கொடுக்காது அப்படின்னு அர்த்தம் இல்லை, கேது கொடுப்பார். ராகு திசையில் மருத்துவமான ஒரு விதியையும் நீங்கள் பார்க்க முடியும். செவ்வாய் நீச்சம் பெற்றவரை மருத்துவராகிற விதியும் பார்க்க முடியும். கேது மருத்துவத்தன்மையை கொடுக்கும் அமைப்பையும் கொடுக்கும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் 10ல் கேது இருந்தார்னா மற்ற தொழில்கள் பெரிதாக வருகிறதோ இல்லையோ மருத்துவ தொழில் வரும். மந்திரம், தந்திரம், ஔஷதம், மாந்திரீகம், செய்வினை, கோளாறு, பில்லி சூன்யம் போன்றவற்றிற்கு காரக கிரகமான கேது கூட மருத்துவத்தில் சாதனையாளர்களை உருவாக்குறார். அதே மாதிரி மாற்று மருத்துவத்தை கொடுக்கறதுலையும் கேது ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். சித்தா, யுனானி, ஆயுர்வேதிக் இது போன்ற மாற்று மருத்துவங்கள், தொடு சிகிச்சை, யோகா போன்றவற்றை கற்றுத்தருவதில் கேது முதன்மையானவர். ஆக செவ்வாயின் வீடுகளான மேஷம்,
விருச்சிகம். இந்த 2 வீடுகளில் இயற்கை சுவர்கள் தங்கி அல்லது அங்கே அமர்ந்த கிரகங்களை இயற்கை சுவர்கள் பார்த்து அந்த வீடுகளை வலுப்படுத்தினால், ஒன்றுக்கு மேற்பட்ட சுவர்கள் விருச்சிகத்தோடைய மேசத்தோடைய தொடர்பு கொண்டாலும் மருத்துவத்துக்கு வாய்ப்புகள் வரும். ஒரு வளர்பிறை சந்திரன் துலாத்தில் இருந்தபடி மேசத்தை பார்த்துட்டு இருக்கார். தனுசில் ஆட்சி பெற்ற குரு பகவான் மேசத்தை பார்த்துட்டு இருக்கார். சுக்கிரன் வந்து மேசத்திலே இருக்கார். இந்த ஜாதகமும் டாக்டர் தான். ஒரு வளர்பிறை சந்திரன் துலாத்தில் இருந்தபடி மேசத்தை பார்த்துட்டு இருக்காரு. இங்கே குரு பகவானும் மேசத்தை பார்க்குறாரு. சுக்கிரன் அங்கேயே இருக்கார். ரிஷபத்தில் சூரியன் புதன். இந்த அமைப்பு ஒரு டாக்டரோட ஜாதகம் தான். இங்கே மேசம் அதிக வலுப்பெறுகிறது. 3 சுபர்களின் தொடர்பு பெறுது. இந்த ஜாதகத்திற்கு செவ்வாய் வலுத்திருக்கணுன்ற அவசியமே இல்லாமல் அவர் மருத்துவராகிறார், அறுவை சிகிச்சை நிபுணர். அப்போ நிறைய சூட்சமமான பலன்கள் ஜோதிடத்தில் மேலும் 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 தோண்ட புதையல் மாதிரி நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கியது தான் ஜோதிட சாஸ்திரம். அந்த வகையில் செவ்வாயின் வீடுகள் வலுப்பெற்றிருந்தால் ஒருவர் மருத்துவராக முடியும் என்று கூறி, நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் 31ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான முன்பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.